ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். 9ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். 9ஆம் பாவத்தில் என்ன நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், பாரம்பரியத்தில் வரக்கூடிய எல்லா நோய்களும் 9ஆம் பாவம் கெட்டு போனவங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ சுகரில் இருந்து எல்லாமே, இப்போ நான் நிறைய விஷயங்கள், ஏதோ பிளட்டு உடம்புல வந்து இரத்த பற்றாக்குறையாக, அதனால் அவங்களுக்கு ரத்தம் ஏற்றி ஆகணுமா. அப்படி ரத்தம் ஏற்றுறப்போ அதில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. அதனால் அவங்க பொண்ணோட சித்தப்பா தம்பியெல்லாம் இறந்து போயிட்டாங்களாம். இந்த மாதிரி பாரம்பரிய நோய்கள் சித்தப்பாக்கு இருந்தது, இந்த குழந்தைகளுக்கு வந்திருக்கு. அதில் ஒரு பையன் இறந்து போயிட்டார். இப்போ பொண்ணுக்கு வந்து கஷ்டப்பட்டு அதை ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லவே முடியாத நோய்கள் எல்லாம் வழி வழியாக வந்துட்ருக்கோம். அந்த மாதிரி பாரம்பரிய நோய்கள் அப்பாவுக்கு இருந்தது, அம்மாவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி வரும். அதெல்லாம் சுகரு, ப்ரெஷர் எல்லாமே அந்த மாதிரி இது போல் வர்றது தான். அந்த மாதிரி நோய்கள் 9ஆம் பாவத்தில் தான் இருக்குது. 9ஆம் பாவம் கெட்டிருக்கு ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா இதெல்லாம் அவங்கள தாக்கும். நம்மளுடைய சுய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த சுய ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அதன் காரணமாக சில நோய்கள் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 9ஆம் பாவம் கெட்டிருக்கவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும், தப்பாக ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு பயங்கரமாக பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே ஒரு விஷயத்தை செய்யுங்க. அப்போ தான் தப்பு செய்யாமல் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 9ஆம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப பத்திரமாக இருக்க வேண்டிய ஒரு பாவம். அடுத்து 10ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய ஒரு தகுதியை சொல்லக்கூடிய பாவம் தான் 10ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 10ஆம் பாவம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க மிகப்பெரிய தொழிலதிபர்களாக அந்த மாதிரியெல்லாம் ஆயிடுவாங்க. என்னென்னா நம்மளுடைய தகுதி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை ஒரு ஊட்டச்சத்து, ஒரு சக்தியாளர்களாக ஆக்கி வச்சுருக்கிறது தான் 10ஆம் பாவம். அந்த 10ஆம் பாவத்தில் நோய் இருக்குது, நோய்கள் அப்படிங்கிறப்போ அது என்னென்னா ஊட்டச்சத்தின் காரணமாக வரக்கூடிய, அதாவது எக்ஸ்ட்ரா சக்திகள் நம்ம உடம்பில் சேரக்கூடிய தேவையில்லாத சத்துக்கள் காரணமாக நமக்கு சில பிரச்சனைகள் வரும். அதாவது இப்போது அயன் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை வருது இல்லைங்களா. அந்த மாதிரி வைட்டமின் சிஏ ஜாஸ்தி ஆகிடுச்சு. அந்த மாதிரி சில சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா 10ஆம் பாவம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு தொழிலதிபராக இல்லை ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு மேலாளராக அந்த மாதிரி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்திகள் கிடைக்கக்கூடிய விஷயம். அது வந்து உடல்லையும் காட்டுறப்போ உங்களுக்கு அவசியமில்லாத விஷயங்கள், அவசியமில்லாத சக்திகள் கிடைக்கும், எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதையெல்லாம் நீங்கள் கரைக்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்கிங், ஜாக்கிங் அந்த மாதிரியெல்லாம் போயே ஆகணும். நிறைய கொழுப்பு சத்தெல்லாம் எடுத்துக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி உடல் வந்து அதாவது இது பருமன் சொல்ல முடியாது, தேவையில்லாத ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது நீங்கள் சாப்பிட்டதும் பார்த்தா ஒரு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். என்னென்னா அது இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். அந்த மாதிரி தேவையில்லாத சத்துக்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைச்சி அந்த உடலை இயங்க விடாமல் இடைஞ்சல் பண்ணும். அதுதான் 10ஆம் பாவத்துடைய பிரச்சனைகள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 11ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். 11ஆம் பாவத்தில் என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை. இப்போ 10ஆம் பாவத்தில் சத்து ஜாஸ்தியாகி பிரச்சனை, இந்த 11ஆம் பாவத்தில் சத்து கம்மியாகி பிரச்சனை. அந்த மாதிரி தேவையான உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காததால் 11ஆம் பாவம் ஒரு உடலை வந்து முழு வளர்ச்சி அடைய விடாமல் அங்கே இடைஞ்சலாக இருக்கும். அது ஒன்று 11ஆம் பாவம். ரெண்டாவது மூட்டுக்கள் அப்படிங்கிறதும் 11ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கால் மூட்டுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கால் மூட்டுக்கள் அப்படிங்கிறதும் 11ஆம் பாவம். அந்த கால் மூட்டுக்களில் பிரச்சனைகள் கொடுக்கறது அப்படிங்கிறதும் இந்த 16ஆம் பாவம் கொஞ்சம் கெட்டு இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மூட்டு வலியால் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படிங்கிறது பல பிரச்சனைகளை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பாதம் அப்படிங்கிற விஷயம், பாதத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த 12ஆம் பாவம் தான் காரகமாக இருக்கும். அதாவது பித்த வெடிப்பில் இருந்து எல்லா
12ஆம் பாவம் கொஞ்சம் கெட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு காலில் பித்த வெடிப்பு போகவே போகாது. அந்த அளவுக்கு அது இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதே போல் ஒவ்வாமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு மருந்து சேராது. டாக்டர்ஸ் கொடுக்குற ஒரு மருந்து சேராமல் போயிடும் உடம்புக்கு. அதே போல் ஒரு நல்ல பழமாக இருக்கும். அந்த பழம் வந்து இவங்களுக்கு சேராததாக இருக்கும். அது சாப்பிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏதாவது சிகப்பு தோலில் சிகப்பாக வந்துடும், இல்லை வாமிட் வந்துடும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒவ்வாமை. அதே போல் இந்த கத்திரிக்காய், சேனக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் பேத்துக்கு சேராது பார்த்துருக்கீங்களா. அது சாப்பிட்டாங்கன்னா உடம்புல அங்கங்கே தடிப்பு வந்துடும், தடிச்சுக்கும். அந்த மாதிரியான ஒவ்வாமை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை 12ஆம் பாவத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த கழிவுகள், உடல் கழிவுகள் வெளியேறுறதுல சிரமம் அப்படிங்கிறதும் 12ஆம் பாவத்தில் தான் இருக்குது. அதே போல் தேவையில்லாத ஒரு மோசமான நோய்கள், எய்ட்ஸ் மாதிரியான ஒரு தவறான நோய்கள் வந்து நம்ம உடலில் வந்து சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறதும் இந்த 12ஆம் பாவத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 12ஆம் பாவம் கெட்டு இருக்கும் பட்சத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம உடலுக்கு நல்லது. ஓகேங்க. இப்போது நம்ம 12 பாவங்களில் இருக்கிற நோய்கள் பற்றி பார்த்துட்டோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். கிரகக்காரகங்களில் நிறைய நோய்கள் இருக்குது. அது நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனி வீடியோ தான் போடணும். அதனால் அது நமக்கு எப்போ டைம் இருக்கோ நான் அது பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.